வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பன் சிவபெருமான் அருளால இன்னைக்கு இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த பதிவை ஆரம்பிப்போம். இந்த உலகத்துல எந்த இடத்துல கும்பாபிஷேகமோ இல்ல ஒரு கணபதி ஹோமமோ இல்ல ஒரு நல்ல செயல்கள் எதை செய்தாலும் சரி கங்கா தீர்த்தத்தை கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க இருந்து கங்கைக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்து அதற்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்ல காரியங்களை எல்லாம் செய்வாங்க. ஏன் நம்மளுடைய காவேரியிலிருந்தும் தீர்த்தம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட காவேரி தீர்த்தம், கங்கா தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தங்களுக்குமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் நம்ம இந்தியா மட்டும்தாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்துணையுமே நமது சிவபெருமானின் ஸ்தலங்கள் தான். அத்துணை தீர்த்தங்களுக்குமே, அத்துணை ஆறுகள், நதிகள், கடல்கள் அத்துணைக்குமே ஒரு சிறப்பு அமைந்துள்ளது. அப்படித்தான் இந்த கங்கா தேவியும் நமக்கு சிறப்பானவளா இருந்துட்டு இருக்கா. என் அப்பன் சிவபெருமானின் ஜடாமுடியின் மேலே அமர்ந்து கொண்டிருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வற்றாத ஜீவ நதியான கங்கை நமக்கு தேவைப்படும் நேரத்துல அந்த இடத்திலேயே வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்களேன். இங்கிருந்து தீர்த்தம் எடுப்பதற்காக, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பாபிஷேகத்திற்கோ இல்ல ஹோமத்திற்கோ இல்ல மற்றும் பல நல்லவைகளுக்கோ நம்ம தீர்த்தங்கள் எடுக்கும்போது இங்கிருந்து கங்கை சென்று எடுத்து வர முடியாதவர்களுக்கு கூட கங்கையே தாயாக இங்க வந்து கங்கா தீர்த்த கிணறாகவே உருவாகி இருக்கா விஸ்வேஸ்வரர் கோயில்ல. அந்த விஸ்வேஸ்வரர் கோயில தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். விஸ்வேஸ்வர சுவாமி கோவில் விசாலாட்சி அம்மன் சமேதரா இருக்காரு விஸ்வேஸ்வரர். அப்படிப்பட்ட விஸ்வேஸ்வரர் கோவில்ல தான் கங்கா தீர்த்த கிணறும் அமைந்திருக்கு. இந்த கங்கா தீர்த்த கிணறு எப்படி இந்த விஸ்வேஸ்வரர் கோவிலுக்கு வந்தது, கங்கை எதற்காக இங்க வந்தால் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த பதிவுல பார்ப்பதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நான் எப்பவும் சொல்றதுதான், ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கங்கா தீர்த்தத்தை நம்ம பார்த்து வழிபடுவோம், தலையிலையும் தெளிச்சிண்டு புண்ணியத்தை சேர்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் தான் கங்கா தீர்த்த கிணற்றுனால ரொம்ப சிறப்புடையதா ஆயிடுச்சு. சரி, கங்கா தீர்த்த கிணறு மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. கங்கா தேவியே இங்கே வந்து தவம் இருந்தால் அப்படின்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஸ்வேஸ்வரர் சுவாமி விசாலாட்சி அம்மன் இங்க இருந்து அருள்பாலிச்சுட்டு வராங்க. அதாவது விசாலாட்சி சமேத விஸ்வேஸ்வர சுவாமி தான் இங்கு அருள் புரிந்துட்டு இருக்காங்க. கங்கையில நம்ம நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, பாவங்கள் அத்தனையும் தொலையுமோ, அத்தனையுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த கங்காய் கிணறு தீர்த்தத்துல நம்ம நீராடினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கு வர்றவங்க பக்தர்கள் அத்தனை பேரும் நீராட இயலாததுனாலயோ என்னவோ தெரியல, இந்த இடத்துல கங்கா தீர்த்தத்தை தன்னுடைய தலையில தெளிச்சுண்டு பாவ விமோச்சனத்தை தேடுறாங்க. எப்பவுமே வற்றாத நீர் உள்ள இடமாக கங்கை பெருகி இருக்கா இங்க இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்துல. எவ்வளவு
பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த இடம் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான், என் அப்பன் சிவபெருமான் நமக்கு உணர்த்துவதனால நமக்கு தெரியும். ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானின் லிங்க திருமேனியானது காசியிலிருந்து கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. அதே போல புராண கதையின்படி கங்காதேவி சிவபெருமானின் ஜடாமுடியிலிருந்து இந்த உலகிற்கே நீர் வழங்கி கொண்டிருக்கிறார். தண்ணீரை கங்காதேவி தான் வழங்கிட்டு இருக்கிறதா ஐதீகம் இருக்கு இந்த உலகத்திற்கே. அப்படி வற்றாத நதியாக அவள் நீரை இந்த உலகிற்கே வழங்கிட்டு இருக்கிறதுனாலையும் சரி, கங்கையில போய் மனிதர்கள் அத்துணை பேரும் நீராடி நீராடி தன்னுடைய பாவங்களை அத்தனையுமே கங்கை நீரில் அலம்பி விட்டுறாங்க, குளிச்சிடுறாங்க, நீராடிடுறாங்க. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா கங்கை நீருக்கு மனிதர்களால பாவங்கள் சேர்ந்துருது. அதனால இந்த கங்கையானவள் மிகவும் பாவம் அதிகமா இருக்கிறதுனால அவளால தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகுது. அப்ப சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க கங்காதேவி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனிதர்கள் தன்னுடைய பாவங்களை எல்லாம் என்னிடம் தொலைத்து போவதனால எனக்கு பாவங்கள் அதிகரித்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. அதனால என்னுடைய பாவங்களை தொலைக்கவும், அதே போல சிவபெருமானாகிய உங்களை நான் தனித்து இருந்து தவம் செய்து வழிபடணும் அப்படின்னும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அதனால எனக்கு நீங்க அருள் புரியணும், என்னுடைய தவம் செய்யணுங்கிற அந்த ஆசையையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க. உடனே எதையுமே கேட்காம தன்னலம் இல்லாத எல்லோருக்கும் தன்னுடைய தண்ணீரை தீர்த்தத்தால எல்லோருக்கும் இந்த உலக மக்களுக்கே வழங்கி கொண்டிருக்கிற கங்காதேவி ஆசைப்பட்டு உன்னை கேட்கிறா. அதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் உன்னுடைய ஆசைப்படி செய் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவள் அங்கிருந்து இறங்கி வந்து பூமியில் தவம் செய்வதற்காக அமர்ந்த இடம்தான் இந்த நல்லூர். அதனாலதான் ஊரு பேரே நல்லூர்னு இருக்கோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது இல்லையா? அப்படி இங்கு வந்து அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் கங்காதேவி. ஒரு கட்டத்துல விஸ்வேஸ்வரர் அவருக்கு, அதாவது கங்காதேவிக்கு தன்னுடைய அந்த சுய ரூபத்தை காட்டி அவருக்கு அருள் புரிகிறார். கங்காதேவிக்கு அருள் கிடைச்சாச்சு, பாவங்கள் தொலைஞ்சாச்சு. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கங்காதேவி யோசிக்கும் போது விஸ்வேஸ்வரர் கிட்ட வேண்டா, சுவாமி எனக்கு இந்த இடத்துல பாவ விமோச்சனம் கொடுத்தீங்க. மனிதர்களால் கழுவி விடப்பட்ட அத்துணை பாவங்களும் என்னுள் இருந்தது. அதனை இங்கு வந்து தவம் செய்து நான் பாவ விமோச்சனம் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்ப எந்த பாவமும் கிடையாது. அதே போலவே இங்கு வந்து வழிபடும் விஸ்வேஸ்வரர் சுவாமியாகிய உங்களையும் விசாலாட்சி அம்மனையும் வழிபடக்கூடிய அத்துணை பக்தர்களும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கங்கை நீரால், அதாவது அவதான் அங்கே கிணற்று நீர்ல உரையறா, அவளே சொல்றா இந்த மாதிரி கங்கை கிணறுங்கிற இந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சிருந்தாலோ இல்ல நீராடினாலோ அவங்களுக்கு கங்கையில குளிச்சா, அதாவது காசியில இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை ஆற்றில் குளித்தால் எப்படி பாவங்கள் விலகி புண்ணியங்கள் சேருமோ அதை போல இந்த இடத்திலும் இந்த நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கங்கை ஆகிய என்னுடைய இந்த தீர்த்தத்தில் அதே பலன் கிடைக்க வேண்டும், பாவங்கள் விலகி புண்ணியங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தான். கங்காதேவியின் அந்த வேண்டுதலால அப்படியே ஆகட்டும்னு சுவாமியும் சொன்னதுனால, ஏன்னா நல்லதுதானே கேட்டிருக்கா, அதனால அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்க வழிபடக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சிருந்தாலே போதும், நமக்கு நல்ல ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும். அது நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில வரும் போதே நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இந்த ஆகர்ஷணம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அந்த கோவிலுக்குள்ள, ஏன்னா அவரும் காசியிலிருந்து வந்தவர்,
விஸ்வேஸ்வர சுவாமியும் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கார். அதே போல காசியில் இருக்கக்கூடிய கங்கையும் இங்கே வந்து கங்கா தீர்த்தமா நமக்கு கொடுத்திருந்திருக்கா. இப்படி 2 பேரும் அருள் புரிவதனாலும் விசாலாட்சி அம்மையின் கருணையினாலும் நமக்கு நல்ல ஒரு செயல்பாடுகள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனை செயல்களும் நல்ல முறையில நடக்கும்போது நமக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முறை வேண்டினோம்னா அத்துணையும் அப்படியே நடக்கும். இந்த தீர்த்தத்தின் அருமையினால, மகிமையினால, சிறப்பினால. இப்படிப்பட்ட இந்த கங்கா தீர்த்தம் நல்லூர் விஸ்வேஸ்வரர் கோவில்ல இருக்கு. எல்லா இடங்களிலும் தண்ணீர் வற்றினாலும், அதாவது திருப்பூர் மாவட்டத்துல எப்பயுமே தண்ணீருக்கெல்லாம் கஷ்டமா தான் இருக்கணும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி எல்லா இடங்களிலும் வற்றினாலும் இங்கே இந்த கோவிலின் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கங்கை கிணற்று தீர்த்தம் மட்டும் இதுவரை வற்றினதே இல்லையாம். அதே போல ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய நப்பன் சிவபெருமானுக்கும், விஷாலட்சுமி அம்மையாருக்கும், விநாயகர், வள்ளி தெய்வ சேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் சுற்று பரிகாரத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த பரிவாரத்துல இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களுக்கும் இந்த கங்கா கிணற்றுல இருந்துதான் தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அபிஷேகம் நின்றதே இல்லை, ஏன்னா தண்ணீர் வற்றினாதானே நிக்கிறதுக்கு. அதனால என்றும் அபிஷேகம் நின்றதே இல்லை. ஏன்னா பற்றாத ஜீவநதியான கங்கா தேவியே எங்களோட கிணற்றுக்குள்ள இருக்கிறதுனால இந்த நல்லூர் மக்கள் பெருமையா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே போல இந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கும் போதே நாம காசியில மணிகர்ணிகா படித்துறை, அதுதான் ரொம்ப அதாவது ஃபேமஸான, தலை சிறந்த, உயர்வான, சிறப்பான எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மணிகர்ணிகா படித்துறையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்துணையுமே இந்த கங்கா தீர்த்தத்தை தலையில தெளிச்சிருந்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு விசேஷம்! நமக்கு இந்த ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் பதிவு செய்ய புதிய 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 கோவிலும் புதிய புதிய சிறப்பான செய்திகளும் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னப்பன் சிவபெருமானின் ஆசையினாலும் அருளாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பன் சிவபெருமானின் ஆசைகள் இந்த உலகில் உள்ள அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய இந்த பதிவை பார்க்கும் அத்துணை பேருக்கும், கேட்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிவபெருமானின் அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஓம் நம சிவாயன் ஒரு முறை சொன்னாலே 1000 முறை நாம் நமஸ்கரித்தலுக்கு, அதாவது கீழ காலையில் விழுந்து கும்பிடுவதற்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த கங்காதேவி இங்கே இருந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த இடத்திற்கு ஒரு முறை நல்லூர் விஸ்வேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு ஒரு முறை நாம் சென்று வழிபட்டு கங்கா தீர்த்தத்தை தலையில் தெளிச்சிட்டு காசியில் சென்று, வாரணாசியில் சென்று நாம கங்கை தீர்த்தத்தில் நீராடி காசி விசாலாட்சியையும் காசி விஸ்வநாதரையும் தரிசித்த அந்த பேரு பெறுவோம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.